ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த தமுமுக கூட இறைவன் மீது ஆணையிட்டு குறித்து அவங்களும் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உள்ள நீங்கள் இது வரைக்கும் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் வச்சுருக்கீங்க? அதாவது இப்போ எல்லாருமே ஒரு கூட்டம் சேர்ந்த பிறகு அரசியலுக்கு போய் விடுகிறார்கள். தௌஹீத் ஜமாத்தில் பெரிய கூட்டம் இருக்கிறது, நீங்கள் ஏன் அரசியலுக்கு போகலை அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது அரசியல்னு அவர் சொல்லுவது எதை சொல்கிறாருன்னு கேட்டால், தேர்தலில் போட்டிடுறது சொல்கிறாரு. நம்மளும் அரசியலில் தான் இருக்கிறோம். இப்போ டிசம்பர் 6 போராட்டம் நடத்தினா அரசியல் தானே? அது இடஒதுக்கீட்டுக்காக ஜூலை 4 நடத்தணும், அது கூட அரசியல் தானே? அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்கள், கோரிக்கை, அதெல்லாம் அரசியல் தான். அந்த அரசியல் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த அரசியல் நம்ம செய்யலை? நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு பொறுக்கி எம்எல்ஏவாகி அல்லது பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராகி அல்லது எம்பி ஆகி அதுக்கப்புறம் மந்திரியாகி இப்படியான இதற்கு பாருங்க, அதை தௌஹீத் ஜமாத்து செய்யலை. ஏன் செய்யலை கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கேள்வி. முதலாவது, இந்த அரசியலில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்க சுயநலனுக்கு தான் ஈடுபடுறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வெளியில் இருந்து பேசுவதை விட நாங்கள் சட்டசபையில் போய் பேசினால் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்போம், அப்போ தானே மக்கள் நம்புவாங்க. உண்மை அது கிடையாது. ஆனால் எப்படி சொல்லுவாங்க? நாங்கள் எங்களுக்காக நாங்கள் சட்டசபைக்கு போகிறோம், எங்களுக்காக வேண்டிய பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம், நாங்கள் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கிறது, அதை போய் சொல்ல வேண்டிய இடம் எது? சட்டசபை தான். அதில் போய் சொன்னோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வாங்கி தர முடியும் இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முதலாவது, இது முழுக்க முழுக்க 100% என்னது? பொய். ஏன் பொய்ங்கிறோம்? நீங்கள் ஒரே ஒரு நாள் சட்டசபைக்கு போய் பாருங்கள். மாடத்தில் பார்வையாளர் மாடம் ஒன்று இருக்கும்ல, அதில் உட்காந்து பாருங்கள். ஒரே ஒரு நாள் பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிற நீங்கள் பார்க்கலாம். அங்கே எவனுக்காச்சும் வாயை திறந்து பேச இயலுமா? பேச இயலா. சட்டசபையில் தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டீங்க, போனால் ஆளுங்கட்சிக்காரன் தான் எல்லாம் பேசிக்கிடுவான். என்ன பேசணும்? யார் முதலமைச்சராக இருக்கிறாரோ அவங்களே அந்த ஆட்சியை புகழ்ந்து, அவர் மழை பெஞ்சா கூட இவர் தான் காரணம், வெயில் அடித்தா கூட அவர் தான் காரணம், அப்படிலாம் என்ன செய்யணும்? அப்படிலாம் ஒரு சொன்னோம்னா சபாநாயகர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு பிரச்சனை, கோவை குண்டு வெடி பூண்டு எந்திரிச்சேன்னு வைங்க, மைக்கை கட் பண்ணி விட்ருவார், சபா உட்காரன்றுவார். பேச ஏழுமா சட்டசபையில்? சட்டசபையில் வாயை திறக்க முடியாதுங்க. நம்ம 2 பேர் ஜெயிச்சு போனோன்னு வைங்க, அவங்கள புகழ்வதற்காக எந்திரிச்சு பேசினா தான் அனுமதிப்பாங்களே தவிர, குறைகளை சொல்றதுக்கு பேசினேன்னு வைங்க மைக்கு கட்டாயிரும். நீங்கள் மைக்கு கட்டுறீங்கன்னு கத்தினேன்னு வைங்க, சபை காவலர் ஒருத்தி கொண்டு வெளியே போடுன்றாங்க. இதுதான் சட்டசபையில் நடக்குமே தவிர, என்ன மக்களுக்கு நீ குரல் கொடுக்க இயலும்? நல்லது பார்த்து டிவியில் டெய்லி பார்க்குறீங்களா இல்லையா? எதிர்கட்சிக்காரன் ஏதாவது பேசினான்றது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, இந்த ஆட்சின்னு கிடையாது, நாளைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாலும் சரி தான், வேற எவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி தான், என்ன நடக்கும்? அவங்களுக்கு ஜால்ரா தட்டினால் அவங்க பேச விடுவாங்க. நீங்க அநியாயம் பண்றீங்க, பொய் வழக்கு போடுறீங்க, அப்படியாக்க இப்படியாக்குன்னு பேசுனீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. வெளியேறி போட்டுருவாங்க, வாயை திறக்க முடியாது. அதனால சட்டசபையில் போய் நாங்கள் பேசி உரிமை வாங்கி தரப்போகிறோம் என்பதெல்லாம் அது அந்த பதவி ஆசையை மறைப்பதற்காக சொல்லக்கூடிய கசப்பு மாத்திரையில் தடவக்கூடிய இனிப்பு சொல்லுவாங்கல்ல, அதுதானே தவிர உண்மையில் சட்டசபையில் போய் ஒன்றும் பேசவும் இயலாது. அதுபோக இப்போ அரசியலில் நமக்கு முன்னாடி சுதந்திரம் அடைஞ்சதில் இருந்து முஸ்லீம்களில் சில இயக்கம் அரசியலில் இருக்கிறாங்க. முஸ்லீம் லீக் இருக்கிறாங்கல்ல, அவங்க அரசியலில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப காலமாக இருக்கிறாங்க. 1947 என்ன செய்கிறாங்க? அவங்க அரசியல் தேர்தலுக்கு ஈடுபடுறாங்க. 15 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, 10 எம்எல்ஏன்னு அவங்க சட்டசபையில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சட்டசபையில் உறுப்பினராக இருந்தாங்களே, அதை வைத்து உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்ததா? அரசியலில் தேர்தலில் போட்டியிடாத நம்முடைய போராட்டங்களால் கிடைத்ததா? இடஒதுக்கீடு 3% கொடுத்துருக்குறான, இது எந்த எம்எல்ஏனால கிடைச்சது? எந்த எம்பினால இது கிடைச்சது? அவங்க வேண்டியதை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்களே தவிர, எதனால இந்த இடஒதுக்கீடு வாங்கணும்? நம்ம தேர்தலில் போட்டியிட இடஒதுக்கீடு வாங்கணும், போராட்டத்துக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை போட்டியிடும் பொழுது கொடுக்க மாட்டான். நல்லா விளங்கிருங்க. ஏன்? நான் தேர்தலில் போட்டிக்கிட்டா எனக்கு என்ன தரணுமோ அதை தான் தருவான், வாய் அடைச்சிருவான். எனக்கு சீட்டு தான் நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்து விட்டது என்று சொன்னால் நீ இடஒதுக்கீடு பேசக்கூடாது, உனக்கு தான் வேண்டாம் வாங்கிட்டு போ அப்படிமா. நான் என்ன செய்வேன்? சரிங்கன்றுவேனா? எனக்கு தேவையானதை ஒரு தொழில் லைசன்ஸு அல்லது ஒரு வாரியம் அல்லது ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒன்று நம்ம கேட்குறத தருவான். அதுக்கு விலை என்ன? வாயை முடிக்கிறணும். சட்டசபைக்கு வந்தால்
எங்களை பாராட்டி மட்டும் பேசு, இல்லாட்டி சும்மா இருந்துட்டு போ, அது உரை இது உரைன்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா, அதோட மவுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேர்தலில் போட்டியிடாம மக்களை திரட்டி கும்பகோணத்திலையும் சிறை நிரப்பு போராட்டத்தில் நிப்பாட்டின பிறகு என்ன கிடைச்சது? இடஒதுக்கீடு கிடைச்சதா இல்லையா? இடஒதுக்கீடு 3% நமக்கு பெறுவதற்கு எது காரணமாக இருந்துச்சு? இன்னொன்று பாருங்களேன், நம்ம தமுமுகங்கிற ஒரு அமைப்பை நம்ம தான் உருவாக்கணும் ஆரம்பத்தில், அது தேர்தலில் போட்டியிடறதுக்கு உருவாக்கலை. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இடஒதுக்கீட்டுக்கு நம்ம கோரிக்கைலாம் வச்சோம். அந்த காலத்தில் இவங்க கூட்டணி சேர்ந்தாங்க, திமுகவில் கூட்டணி சேர்ந்துட்டாங்களா? கூட்டணி சேர்ந்த பிறகு என்ன சொன்னாங்க, இடஒதுக்கீடுலாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டாங்க. இவ்வளோ காலம் இடஒதுக்கீடு கேட்டவங்க என்ன சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்ச உடனே அவன் தரக்கூடிய சீட்டை இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடத்தவே இல்லை இடஒதுக்கீட்டுக்காக. என்னப்பான்னு கேட்டால், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இடஒதுக்கீடு தர அதிகாரம் கிடையாது, மத்திய அரசாங்கம் தான் தரணும், எல்லாரும் வாங்க டெல்லிக்குன்னு கூட்டு போயிட்டாங்க. அப்போ இது அந்த ஆனால் அந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான் தந்துச்சு. எந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தர முடியாது என்று இவர்கள் சொன்னார்களோ அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான் நம்ம இடஒதுக்கீடை வாங்கியிருக்கிறோம். ஆனால் முடியாதுன்னு சொன்னார்கள். இதை சொல்ல வச்சது காரணம் என்ன, அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானது வாங்கணும். இந்த மாதிரி நம்மள ஆயிடுவோமா இல்லையா? இப்போ நாங்களும் தேர்தலில் போட்டிட்டோம்னா என்னவாயிருவோம், நமக்கு எத்தனை சீட்டு தர போறானோ தெரியலையே, இவனை போட்டு பாசிக்கிற கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருமா வராதா? அதனால் நல்ல விளைக்குன்னு தலைவர்களுக்குன்னு எப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ மக்களை மறந்துடுவோம், மக்கள் நம்மளை நம்பவும் மாட்டாங்க. இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் இருக்க எல்லா அமைப்பில் உள்ளவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க. ஆனாலும் தௌஹீத் ஜமாத் அழைக்கும் போது மட்டும் என் மக்கள் வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, எதனால வர்றாங்க தெரியுமா? தேர்தலில் போட்டியிடலைங்கிற ஒரு காரணத்துக்கு தான் வர்றாங்க. மற்றவங்கெல்லாம் அந்த கூட்டத்தை வச்சு சீட்டு பேசிடுவாங்க. இவங்க கூட்டத்தை கூட்டினாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ சீட்டு கேட்க மாட்டாங்க, நமக்கு தான் கேட்பாங்களே தவிர அவங்களும் கேட்க மாட்டாங்கன்னு எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறான். நம்மளை எதிர்க்கக்கூடிய மக்களும் விளங்கி வச்சிருக்கிறான். என்னண்டு இவங்க என்ன கொள்கையில மாறுபட்டு இருந்தாலும் நம்ம கூட்டத்தை காட்டி எத்தனை எம்எல்ஏன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை எம்பின்னு கேட்க மாட்டாங்கன்னு தெளிவாக விளங்கினதுனால தான் நம்ம கூப்பிட்டா மட்டும் மக்கள் வர்றாங்க. இவ்வளோ பெரிய சரித்திரத்தை புரட்டி போகிற அளவு கூட்டம் கூட்டுறோமே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த தேர்தலில் போட்டியிடாத எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோமே, அதுதான் காரணம்னு விளங்கிக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, நம்ம தேர்தலில் போட்டிடுறா இருந்தால் எப்படி போட்டிடுறது? பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம், நம்மளும் தேர்தலில் போட்டிடுறதா முடிவு பண்ணிவிட்டோம். முடிவு பண்ணுனா ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கிறதா இருந்தால் யாரோடையாவது கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க இயலும். தனியாக நின்று ஜெயிக்க இயலுமா? இயலாது. ஏன் இயலாதுங்கிறோம்? முஸ்லீம்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலையும் செதறி கிடக்கிறார்கள். இப்போ வன்னியர்கள் இருக்காங்கன்னு பாருங்க, அவங்கெல்லாம் செதறி கிடக்கலை. அவங்க 2 மாவட்டத்தில் அப்படி டைட்டாக இருக்கிறாங்க. அந்த மக்களே அதிகமாக இருப்பாங்க. அவங்க தனியாக நின்று கூட என்ன செய்யலாம், ஜெயிக்க முடியும். முஸ்லீம்கள் அப்படி ஒரு 3 மாவட்டத்தில் ஒரு 4 மாவட்டத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறோமா? நம்ம இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறோம், எல்லா தொகுதியிலையும் இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம். அப்போ எல்லா முஸ்லீமும் நமக்கு ஓட்டு போட்டால் கூட நமக்கு ஜெயிக்க இயலாது. ஒரு 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னு வைங்க, அந்த 2 லட்சம் வாக்காளர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் முஸ்லீம் ஒரு 15,000 பேர் இருப்பான். இந்த 15,000 பேர் ஓட்டு போட்டால் ஒருத்தர் ஜெயிக்க இயலுமா? 2 லட்சம் வாக்காளர் உள்ள இடத்துல 1 லட்சம் வாக்கு வாங்கினா தான் ஜெயிக்க இயலும். ஒரு 3 பிரிஞ்சாண்டு வைங்க, 65,000 வாக்கு வாங்கினா தான் ஜெயிக்க இயலும். அப்போ இருக்கிறது 15,000 வாக்கு, நாங்கள் தனியாக நிற்க போகிறோம், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா முஸ்லீமும் அதை போட மாட்டாங்க விளைக்கிறன்னு. ஏன்? முஸ்லீமில் திமுக முஸ்லீம் இருக்கிறான், அவன் அதுக்கு தான் போடுவான். முஸ்லீமில் அண்ணா திமுக முஸ்லீம் இருக்கிறான், அவன் இலைக்கு தான் போடுவான். முஸ்லீமில் காங்கிரஸ் முஸ்லீம் இருக்கிறான், அவன் கையில் தான் போய் குத்துவான். முஸ்லீம்னு சொல்லி போட மாட்டான். ஒரு பேச்சுக்கு நாங்கள் முஸ்லீமுக்காக நிற்கிறோம், எல்லாரும் போடுங்கிறோம். 15,000 பேர் போட்டு போட்டான், ஜெயிக்க இயலுமா? மற்றவங்க கூட ஓட்டு வாங்கிடுவானே. நீங்கள் வாங்கினது 15,000, இன்னொருத்த 65,000, 65,000 ஜெயிக்குமா? 15 ஜெயிக்குமா? அப்போ நம்ம தனியாக போட்டிட்டோம்னு சொன்னால் நம்ம எல்லா முஸ்லீம் ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க இயலாது. நல்லா விளங்கிக்கணும். எல்லா முஸ்லீம் ஓட்டு போட்டால் கூட என்ன செய்ய முடியாது. ஏன்? எந்த தொகுதியிலையும் நம்ம பாதிக்கு மேலே இல்லை, எந்த ஒரு தொகுதியிலையும் 3இல் 1 பங்கு இல்லை. 100 பேர் இருந்தால் 33 பேர் முஸ்லீம் இருக்கிறோமா? எங்கேயாச்சும் இல்லை. 10 இருக்கிறோம், 15 இருக்கிறோம், 4 இருக்கிறோம், 2 இருக்கிறோம், 3 இருக்கிறோம். சதவீதம் 100க்கு
100க்கு 5 இருக்கிறோம். இந்த கணக்கில் தான் செதறி கிடக்கிறோம். கேரளாவில் முஸ்லீம் லீக் ஜெயிக்குதுன்னு சொன்னால் கேரளாவில் முஸ்லீம் மாவட்டம் தனியாகவே இருக்குது. மலப்புரம்னா எல்லா முஸ்லீமுங்க, அங்கே வந்து முஸ்லீம் தான் எந்த கட்சியிலும் நிப்பாட்டி ஆகணும், அது ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டினுடைய அந்த பூகோள அமைப்பு பிரகாரம் இங்கே உள்ள மக்கள் செதறி கிடக்கிற பிரகாரம் தனியாக தேர்தலில் நின்றால் ஜெயிக்க முடியாது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நின்றாங்க, 4 இடத்துல நின்றாங்க, செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்து நின்றாங்க. எங்களுக்கு வெயிட் உள்ள தொகுதின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இந்த தாமுக நின்றாங்கல்ல, ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிச்சு நினைஞ்சாங்க, அவங்களும் தேர்தலில் நின்றாங்க. தனிச்சு கூட நிற்கலை. சரத்குமாரோட கூட்டணி, சரத்குமார் பிஜேபியோட கூட்டணி, அந்த சரத்குமாரோட இவங்களுக்கு கூட்டணி, கிருஷ்ணசாமியோட கூட்டணி, அந்த சினிமா நடிகர் கார்த்திக்னு ஒரு நடிகர் இருக்கார, என்னமோ சரணாலயம், அந்த ஆள் ஃபார்வர்ட் பிளாக்கு, அவரோட கூட்டணி, இப்படி பல கதம்பமான கூட்டணிகள்லாம் வைத்து நினைஞ்சாங்க, தேர்தலில் நின்றாங்க. பாராளுமன்ற சட்டசபை தேர்தல் இல்லை, பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல்னா ஒரு பாராளுமன்றங்கிறது 6 சட்டசபை, 6 சட்டசபைக்கும் சேர்த்து 15,000 ஓட்டு. 6 சட்டசபைக்கும் சேர்த்து என்ன ஓட்டு? ஒரு பார்லிமெண்ட்டில் வாங்கின ஓட்டு எவ்வளவு? 15,000. அப்போ ஒரு சட்டசபைக்கு எவ்வளவு? 2,500 ஓட்டு. ஒரு சட்டசபை தொகுதியில் 2 லட்சம் வாக்கு இருக்கும்போது 2,500 வாக்கு தான் உனக்கு வாங்க முடிஞ்சு. இத்தனை பேரை சேர்த்துக்கிட்டு தனியாக நின்று கூட இல்லை. இது தேவையா? எவ்வளோ அதை பொத்தி பொத்தி வச்சுருந்தா தான் மரியாதைங்க. காட்டிட்டு வைங்க, புதுசு கூட தராண்டுவான் வணங்குதா. அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க, தாம கொண்ட பெரியது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. காட்டிவிட்டாங்களா, ஓ 2,500 தானா ஒரு எங்கே, அதுவும் செலக்ட் பண்ண இடம், தேர்ந்தெடுத்து நின்றார்கள். இந்த கேவலம்லாம் வரும்போது தான் வேணாம் தலைவலையே அடிச்சுக்கிட்டோம். இப்படி தான் வந்து முடியும். அது அல்லது என்ன செய்யணும், கூட்டணியாக போய் என்ன செய்யணும், தேர்தலில் நிற்கணும். கூட்டணி ஒன்று தனிச்சு நிற்கணுங்க, தனிச்சு நின்றா வேஸ்ட், தற்கொலை முயற்சி. அதுக்கு தேர்தலில் நிற்காம போய் தொலைஞ்சிடலாம். சரி, கூட்டணி நிற்கிறோன்னு வைங்க, கூட்டணியாக நின்றால் அதுக்குன்னு சில நெறிமுறை இருக்குது. என்ன நெறிமுறை? இப்போ திமுகவில் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அப்போ திமுக காரன் உங்களுக்கு ஓட்டு போடணும். உங்கள் ஓட்டு மட்டும் பத்தாது, திமுக காரன் உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், கருணாநிதியை திமுக காரன் புகழ்கிற மாதிரி நீங்களும் புகழணும், ஒருபடி மேலே புகழணும். அவர் தான் அந்த சமுதாயத்துக்கு காவலர், அவரை விட்டா நாதியே கிடையாதுன்னு புகழ்ந்தா தான் உங்கள் ஆட்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவான், திமுக காரனும் ஓட்டு போடுவான். அவன் போட்டால் உங்களை ஜெயிக்க முடியும். அப்போ என்ன செய்யணும், அரசியல்வாதிகள் செஞ்ச அநியாயம் இருக்குமே அதெல்லாம் மூடி மூடி மறைக்கணும். அவன் ஒரு நன்மையுமே செஞ்சிருக்க மாட்டான், பெருசாக செஞ்ச மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு என்ன செய்யணும், காட்டணும். இவரை விட்டா நமக்கு ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்தா ஜெயலலிதாவை புகழணும், கருணாநிதியோட கூட்டு சேர்ந்து நம்மளும் ஆதரிச்சோம், தேர்தலில் திட்டிக்கிட்டு தான் ஆதரித்தோம். கருணாநிதி சொல்லுவோம், என்ன செஞ்சோம், நீ ஒன்றும் எங்களுக்கு செய்யலை, நீ செஞ்சலாம் எங்கள் ரணமாக நெஞ்சில் இருக்கிறது, நீ கோயம்புத்தூரில் செஞ்சது எங்களுக்கு மறக்க முடியாது, ஆனால் இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு காரணத்துக்காக ஒரு தேர்தலில் உன்னை ஆதரிக்கிறோம், இப்படி பேசணுமே. கூட்டணி வச்சுருந்தா அப்படி பேச இயலுமா? ஜெயலலிதாவை ஆதரித்தோம், உடனே இந்த அம்மாவை விட்டா கதி இல்லைன்னு அப்படியே ஆரம்பித்தோம். தனி மேடையை போட்டு ஜெயலலிதா செஞ்சதெல்லாம் பட்டியல் நம்மளே போட்டு இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கிற நீ, ஆனால் இப்போ ஆதரிக்கிறோம். எதுக்காக வேண்டி? இடஒதுக்கீடு கமிஷன் போட்டியில் தருவோம்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு தேர்தலில் ஆதரிக்கிறோம்னு நம்ம சொன்னமே. இந்த மாதிரி கூட்டணி வைத்தவர்களுக்கு சொல்ல இயலுமா? சொல்ல முடியவே முடியாது. நம்ம கண்ணால் பார்த்தோம்ங்க, முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அப்துல் சமத் இருந்தார். அவர் சிராஜுல் மில்லத் அப்படி ஒரு தோற்றமும் ஒரு பெரிய அப்படி மரியாதைக்குரியவராக நம்ம எல்லாரும் பார்த்தோம். வேலூரில் பாராளுமன்றத்தில் போட்டியிடுறார், வேலூர் தொகுதியில். அவருக்கு ஆதரவாக ஜெயலலிதா வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறாங்க வேலூரில். இந்த மாதிரி பகிரங்கமான ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறாங்க, தேர்தல் பிரச்சாரம். ஒரே ஒரு சேர் போடப்பட்டிருக்கு, ஒரே ஒரு சேர். யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு மட்டும். இவர் வயசான மனுஷன், ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஜெயலலிதாவுக்கு தாத்தா வயசு இருக்கும் அவருக்கு அந்த நேரத்தில். அந்த மாதிரியான ஒரு வயசில் உள்ள மனுஷன் என்ன செய்கிறாரு, இப்படி நிற்கிறாரு 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 நிற்கிறாரு. இந்த அம்மா உட்கார்ந்துருக்கும் போது நிற்கிறாரு, இந்த அம்மா பேசும்போது நிற்கிறாரு. இப்படி தான், இப்படியே என்ன மரத்தில் செஞ்சு சில மாதிரி நிற்கிறார். அப்போ இதில் வந்து கூனி குறுகி நொந்து நூலா பணமா இல்லையா, நம்ம என்னடா இது, ஒரு சமுதாயத்தின் தலைவனுக்கு வந்த கதி என்ன, ஏன் இப்படி செய்கிறாங்க? உனக்கு ஆதரவாக நான் பேசுகிறாருன்னா நீ நிற்கணும், நான் தான் உட்காரணும், நீ என்னுடைய அடிமை அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த ஜெயலலிதா நடந்ததை நம்ம கண்ணால் பார்த்தோம். அப்போ யாரெல்லாம் அந்த ஓட்டு கேட்க போகிறார்களோ அவங்க என்ன செய்வாங்க, அதில் உள்ள எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் மாதிரி கும்பிடணும், கும்பிட்டா தான் ஓட்டு கிடைக்கும்,
நமக்கு முடியுமா? ஒரு தௌஹீத்வாதி முஸ்லீமுக்கு கும்பிட முடியுமா? அது மாத்திரம் இல்லை, ஓட்டு கேட்டு போவாங்கல்ல, நம்மளை என்ன செய்வான், ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி கோயிலில் கூட்டிகிட்டு போவான். அங்கே போய் நெத்தியில் போனால் பட்டையை போட்டு விடுவாங்க. மாட்டேன்னீங்கன்னு வைக்கலாம், ஓட்டு விழுவாது, பேசாமல் இருக்க வேண்டியதான். என்ன செய்வான், அப்படி பூசி விட்டு மத நல்லிணக்கம் பாரின்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு விட்டுருவான். அது செஞ்சா தான் ஓட்டு போடுவான். இதெல்லாம் நம்மள்ட்ட வச்சுக்கிறாருன்னு சொன்னீன்னு வைங்க, டேய் மதவெறி பிடிச்சவனா இருக்க, அவன் ஓட்டு போடாதுன்னுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஓட்டு வேணும்னா நீங்கள் மார்க்கத்தை விடணும். மார்க்கத்தை விட்டா தான். ஏன் நம்மளால் போய் திருவாடுதுறை ஆதீனத்துட்டு போய் ஆசி வாங்கலையா? ஓட்டு கேட்க போனாரா இல்லையா? அவன் உட்கார்ந்துருக்கா, இவர் என்ன செய்யறாரு, நிற்கிறாரு, அவர் ஆசி வழங்குறாரு. இங்கே இதை கொண்டு விட்டு விடுவாங்க. அப்போ அது போக இந்த காலத்தில் ஓட்டு வாங்குறதா இருந்தால் முஸ்லீம் ஓட்டை மட்டும் நீங்கள் வாங்கலை, எல்லாரும் ஓட்டும் வாங்குறீங்க. ஓட்டு எப்படி கிடைக்கும்? அதுக்குண்டு தொண்டர்கள் வேணும், வேலை செய்கிறவங்க. அவன் வேலை செய்கிறான்னு சும்மா வேலை செய்வான், அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும் டெய்லி. ஓட்டுக்காக வேலை செய்கிறான அவனுக்கு என்ன செய்யணும், மற்ற கட்சிக்காரன் கொடுக்குற மாதிரி சாராயம் வாங்கி கேட்பான், அது வாங்கி கேட்பான். அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்காக இறங்கி ரோடோட போய் வீடு வீடாக போய் செய்வான், ஓட்டு கேட்குவான். அந்த மாதிரிலாம் செய்வதற்கு மற்றவங்க செய்கிற மாதிரி நம்ம மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி குடிகாரங்களுக்கு என்ன செய்யணும், தண்ணி பாட்டில் வாங்கி டாஸ்மாகில் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வேலை செய்வான். அப்போ அது செய்யலைன்ட்டு வைங்க, போட வேலையை பார்த்துட்டு நம்ம வேலை செய்ய மாட்டான், ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னு வந்துடும் பொழுது அதுக்குள்ள அம்புட்டும் செய்ய சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி ஓட்டு கேட்டு போகும்போது என்ன செய்வான், அசிங்கமான பாடல்களை போட்டுக்கிட்டு அந்த கரகாட்டம் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். சினிமா பாட்டுகளை போட்டுக்கொண்டு என்ன செய்வார்கள், ஓட்டு கேட்பார்கள். இங்கே கூட நம்ம கண்ணால் மண்ணில் பார்த்தோமா இல்லையா, பாடி என் பொட்ட பிள்ளை யாரும் தொட்டது இல்லைன்னு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு யார் போடுறாரு, ஒரு முஸ்லீம் இயக்கத்தினுடைய தலைவர் ஓட்டு கேட்டு போறார். கேவலம் காரி துப்புனா எல்லாரும். இதான் இஸ்லாமா? இதுக்கு தானே தேர்தல். அப்போ நம்ம தேர்தலில் போய் நம்ம நின்றோம்னா மார்க்கத்தை இழந்துருவோம், மரியாதை இழந்துருவோம், சுயமரியாதை இழந்துருவோம். அக்கிரமத்தை எல்லாம் முட்டு கொடுத்து தாங்கி பிடிக்கணும். நியாயத்தை பேச இயலாது. அது 5 வருஷத்துக்கு பேச இயலாது. ஜெயிச்சிட்டோன்னு வைங்க, 5 வருஷம் வரைக்கும் ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணணும்னா நம்மளை கவுத்தி விட்டுருவாங்க. அடுத்த தேர்தல் வரைக்கும் அவனுக்கு அடிமையாக என்ன செய்யணும், திமுகவில் கூட்டணி வச்சா திமுக சிறுபான்மை, அதிமுகவில் கூட்டணி வச்சா அதிமுக சிறுபான்மை. தனி கட்சியும் கிடையாது. தௌஹீத் ஜமாத் போய் அதிமுகவில் கூட்டணி வச்சால் அதிமுகவுடைய சிறுபான்மை பிரிவாக இது மாறிவிடும். திமுகவில் கூட்டணி வைத்தால் திமுகவின் சிறுபான்மை பிரிவாக மாறும். மாறினா தான் உங்களை ஏற்றுக்குருவான். மாற முடியாது, நிமிந்தியான போடான்னு விரட்டி விட்டுருவான். அதுக்கு போகாமல் இருந்துட்டு போங்க, போயிட்டு அவன் விரட்டி விட்றதுக்கு பதிலாக நம்ம போகாமல் இருந்துட்டு போகிறோம். அதனால இந்த தேர்தல் ஆசை நமக்கு வேணாம். நம்ம வெளியே நின்று கத்தி போராடினா தான் நியாயங்கள் கிடைக்குமே தவிர தேர்தலில் நின்று நம்ம எதையுமே சாதிக்கலை. நின்றார்கள், 50 வருஷமா நின்றார்கள். அவங்க பணஞ்ச பார்த்து கொண்டார்கள், அவங்க பதவி பெற்றுக் கொண்டார்களே தவிர நமக்கு மக்களுக்கு அவங்க ஒன்றுமே செஞ்சதே கிடையாது. அதனால தான் இப்படி ஒரு இயக்கமாக தேவைப்பட்டுச்சு நமக்கு. அவன் முஸ்லீம் இயக்க கட்சிகள்லாம் ஏதாவது செஞ்சுருந்தா நம்ம ஏன் இப்படி வர்றோம்? அதனால யாவும் வச்சுக்கிறங்க, போராட்டி உங்களுக்காக போராடுறேன் எவன் சொன்னாலும் சரி அவனுக்கு தான் போராடுறோம். அவனுக்கு சீட்டு வேணும், 5, 3, 10, 4, அதுக்கு தான் பேரம் நடக்குமே தவிர உங்களுடைய விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டு விடும். இதனால இதுக்கு பயந்து தான் நம்ம எப்பவும் போல அடி வாங்கி கொண்டு உத வாங்கி கொண்டு ஜெயிலுக்கு போய் கொண்டு கத்தி கொண்டு குரல் எழுப்பி கொண்டே என்ன செய்வோம், கடைசி வரைக்கும் இருந்துருவோம். அது மக்கள் மத்தியில் என்ன செய்யும், நம்பிக்கை ஏற்படுத்தும். மக்களுக்கு நன்மை அப்பதான் கிடைக்கும். இதுக்காக தான் தௌஹீத் ஜமாத் என்ன செய்யல, தேர்தலில் அந்த வேணாம், தேர்தலில் போட்டியிட வேணான்ட்டு உறுதியாக நம்ம இருக்கிறோம். எவ்வளோ பேரங்கள்லாம் இன்னைக்கு பேசலாம். இந்த சட்டசபை தேர்தல் வருது, இந்த நேரத்தில் பேசுறதா இருந்தால் என்ன பேரை வேணாலும் பேசலாம். இப்போ ரொம்ப டிமாண்டான ஒரு தேர்தல் வருதா, சரிக்கு சரியாக நிற்கிது ரெண்டுமே. அந்த மாதிரி நேரத்தில் கூட என்ன செய்யறோம், நெருப்பு மாதிரி இந்த தௌஹீத் ஜமாத் நின்று கொண்டு இருக்கிறது. மூன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய தொப்பி ஓர் ஆய்வு. விலை ₹10 மட்டுமே. புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, அபுதாவுத், இப்னு மாஜா போன்ற 6 நூல்களிலும் இடம்பெற்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள். விலை ₹45 மட்டுமே. நிர்வாகம் சம்பந்தமான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் நிர்வாகவியல் ஒரு இஸ்லாமிய பார்வை. விலை ₹16 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656